வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்கள ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேட் 2022ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில எல்டிஏ கூட வினைபுரியுது. அதனைத் தொடர்ந்து இந்த அல்கைல் புரோமைடு கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது உங்களுக்கு பிங்கிற ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குது. இந்த பிங்கிற ப்ராடக்ட் வந்து முதல் படியில கிரப்ஸ் 2 கேட்டலிஸ்ட் கூட வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து லித்தியம் போரோஹைட்ரேட் கூட வினைபுரியும் பொழுது Q அப்படிங்கிற ப்ராடக்ட்ட வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ இங்க 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ஸோ எது சரியான விடை? அதாவது P மற்றும் Q அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ முதல் படி என்னன்னு பாருங்க. முதல் படி வந்து எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல விரிவா நம்ம பார்த்திருக்கோம். எல்டிஏ வந்து ஒரு நான் நியூக்ளியோபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் ஸ்ட்ராங் பேஸ். இது வந்து பொதுவா ஈனோலேட் அயானை ஜெனரேட் பண்ணுவதற்காக பயன்படுத்துவாங்க. இன்னும் பர்ட்டிகுலரா சொல்லப் போனோம் அப்படின்னா, இந்த பேஸ் வந்து ரொம்ப ஸ்டெரிக்கலி ஹிண்டர்டா இருக்கனால, எந்த இடத்துல லெஸ் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் சைட் இருக்கோ, அந்த சைட்ல இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான ரிமூவ் பண்ணும். சரிங்களா? ஸோ இந்த எல்டிஏ பற்றி நான் சொன்னேன் ஏற்கனவே பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, இதுவரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. போய் பாருங்க. ஸோ இங்க எல்டிஏ பயன்படுத்துறோம். எல்டிஏ பயன்படுத்தும்போது என்ன நடக்கும்? இங்க இருக்கக்கூடிய புரோட்டான வந்து ரிமூவ் பண்ணும். அதற்கு முன்னதாக இந்த சப்ஸ்ட்ரேட்ட நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டுக்கு பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவான்ஸ் கைரல் ஆக்ஸிலரி. இந்த இவான்ஸ் கைரல் ஆக்ஸிலரி பெரும்பாலும் ஒரு டைஸ்டிரியோ செலக்டிவ் ரியாக்ஷனுக்காக இத பயன்படுத்துவாங்க. இங்க இருக்கக்கூடிய ஐசோப்ரோபைல் குரூப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வினையில வந்து ஸ்டீரியோ செலக்டிவிட்டிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இவான்ஸ் கைரல் ஆக்ஸிலரி இந்த வினைக்கு மட்டும் இல்ல, ஆல்டால் ரியாக்ஷன் போன்ற ரியாக்ஷன்களுக்கும் இத நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இவான்ஸ் கைரல் ஆக்ஸிலரி இதுல அட்டாச் ஆயிருக்கு. இத நம்ம எல்டிஏ பயன்படுத்துறோம். பயன்படுத்துறப்ப இங்க இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான வந்து ரிமூவ் பண்ணும். அப்படி ரிமூவ் பண்ணுச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஈனோலேட் அயான் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆகும். இப்ப இங்க இருக்கக்கூடிய ஈனோலேட் அயான பாருங்க. இங்க இருக்கக்கூடிய O நெகட்டிவ் வந்து லித்தியம் கேட்டையான் கூட கோஆர்டினேட் ஆயிருக்கு. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் ஆக்ஸிஜனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லித்தியம் கூட கோஆர்டினேட் ஆயிருக்கு. ஸோ இப்படி கோஆர்டினேட் ஆகுறனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ரிஜிட் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டீரியோ செலக்டிவ் ரியாக்ஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இத நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம இத மாற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஈனோலேட் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவா ஜெட் ஈனோலேட் தான் இங்க ஃபார்ம் ஆகும். நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக அத நம்ம ரீட்ரா பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஹெட்ரோசைக்ளிக் ரிங் சிஸ்டம் மற்றும் இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்டட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பிளேன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப எபோவ் தி பிளேன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஐசோப்ரோபைல் குரூப் வந்து மேல இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப மேல இருக்கறனால, இந்த டாப் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டெரிக்கலி க்ரௌடடா இருக்கும். சரிங்களா? அப்ப உங்களோட அல்கைல் புரோமைடு வந்து டாப் ஃபேஸ் வழியில இந்த இடத்துல இந்த ஈன்லெட் கூட ரியாக்ட் பண்ண முடியாது. அப்ப எங்க வரும்? பாட்டம் ஃபேஸ்க்கு வரும். ஏன்னா, பாட்டம் ஃபேஸ் வந்து ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடடா இருக்கனால. ஸோ இப்ப ஸ்டெரிக்கலி லெஸ் க்ரௌடடா இருக்கனால, உங்க அல்கைல் புரோமைடு வந்து பாட்டம் ஃபேஸ் வழியில அப்ரோச் பண்ணுது. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் இங்க வருது. இதைத் தொடர்ந்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த கார்பனை தாக்கி Br- வெளித்தள்ளி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ட வந்து அதற்கு அடுத்த படி என்னன்னு பார்ப்போம். இதற்கு அடுத்த படி பார்த்தீங்க அப்படின்னா, கிரெப்ஸ் 2 கேட்டலிஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து லித்தியம் போரோஹைட்ரேட் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிரெப்ஸ் 2 கேட்டலிஸ்ட்ட பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிங் குளோசிங் மெட்டாதெசிஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ ரிங் குளோசிங் மெட்டாதெசிஸ் வந்து ஒன் ஆஃப் தி ஒலிஃபின் மெட்டாதெசிஸ் ரியாக்ஷன். இந்த ஒலிஃபின் மெட்டாதெசிஸ்ல என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, 2 அல்கீன் வந்து இந்த கிரெப்ஸ் கேட்டலிஸ்ட் பயன்படுத்துறப்ப, அது ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயி, உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அல்கீன்ல இருக்கக்கூடிய 2 அல்கீன்ல இருக்கக்கூடிய குரூப்புகள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயி, ஒரு எத்திலீன் மாலிக்யூல் வெளிய போய் புதிதாக ஒரு அல்கீன் வந்து உருவாகும். அந்த புதிதான உருவான அல்கீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழுக்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகி இருக்கும். இதத்தான் நம்ம ஒலிஃபின் மெட்டாதெசிஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஸோ இந்த ஒலிஃபின் மெட்டாதசிஸ் வந்து இன்ட்ரா மாலிகுலர்ல நடந்துச்சு அப்படின்னா அதை ரிங் க்ளோசிங் மெட்டாதசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ எடுத்துக்காட்டா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த அல்கீன் பாருங்க. 2 அல்கீன் இருக்கு. ஒரு எண்ட்ல இங்க ஒரு அல்கீன், அனதர் எண்ட்ல இங்க ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம கிரெப்ஸ் கேட்டலைஸ் பயன்படுத்துறப்ப உங்களுக்கு ரிங் க்ளோசிங் மெட்டாதசிஸ் நடக்கும். அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்குது? புதிதா ஒரு அல்கீன் வந்து உருவாகி உங்களுக்கு ரிங் க்ளோசிங் நடக்குது. அதைத் தொடர்ந்து ஒரு எத்திலீன் மாலிக்யூல் வந்து பை ப்ராடக்ட்டா வெளிய போகுது. சரிங்களா? இதற்காக நம்ம என்ன பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெப்ஸ் கேட்டலிஸ்ட் பயன்படுத்துவாங்க. கிரெப்ஸ் கேட்டலிஸ்ட் வந்து ருத்தீனியம் பேஸ்ட் கேட்டலிஸ்ட்ட தான் நம்ம கிரெப்ஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இத டெவலப் பண்ணவர் வந்து கிரெப்ஸ். ஸோ இதற்காக வந்து அவர் நோபல் பிரைஸ் கூட வாங்கியிருக்காரு. ஸோ இந்த கிரெப்ஸ் கேட்டலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன் சொல்லி 2 கேட்டலிஸ்ட் குடுத்துருக்காங்க. நம்ம கேள்வியில வந்து செகண்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட்ட பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் கிரெப்ஸ்ன்னு சொல்லி 2 அப்படிங்கிற சிம்பல் போட்டிருக்காங்க. ஸோ கிரெப்ஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட்ல வந்து 2 ட்ரைசைக்ளோஹெக்சைல் பாஸ்பைன் வந்து இருக்கு. இந்த 2 ட்ரைசைக்ளோஹெக்சைல் பாஸ்பைனும் எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். இந்த எலக்ட்ரான் ரிச் வந்து ருத்தீனியம் மெட்டல்ல வந்து நெசசரி. எதற்கு நெசசரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாதசிஸ் ஆக்டிவிட்டிக்கு இந்த எலக்ட்ரான் ரிச் கேரக்டர் வந்து தேவைப்படும். சரிங்களா? இதே இது கிரெப்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரைசைக்ளோஹெக்சைல் பாஸ்பைன ரிமூவ் பண்ணிட்டு, அங்க ஒரு NHC அதாவது என் ஹெட்ரோசைக்ளிக் கார்பீன் லிகாண்ட் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, அது கிரெப்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த NHC அதாவது என் ஹெட்ரோசைக்ளிக் கார்பீன் வந்து சிக்மா டோனார். அதே வேளையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புவர் பை அக்செப்டார். ஸோ இந்த காரணத்தினால இந்த பர்ட்டிகுலர் லிகாண்ட் வந்து 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ வந்து நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணும். இந்த 14 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் எப்ப உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கேட்டலிட்டிக் சைக்கிள்ல இன்டர்மீடியேட்டா அது உருவாகும். ஸோ இந்த 2 கேட்டலிஸ்ட்ல இந்த கிரெப்ஸ் செகண்ட் ஜெனரேஷன் கேட்டலிஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க? கிரெப்ஸ் 2 தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதே வேளையில இந்த ரிங் க்ளோசிங் மெட்டாதசிஸ் வினைக்காக நம்ம மாலிப்டினம் பேஸ்டு கேட்டலிஸ்டும் இதற்காக நம்ம பயன்படுத்தலாம். இருந்தாலும் இந்த மாலிப்டினம் பேஸ்டு கேட்டலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். மெட்டாதசிஸ வந்து அடுத்து இந்த ரிங் க்ளோசிங் மெட்டாதசிஸோட வினை வழிமுறை, அதாவது மெக்கானிசத்த வந்து ஷார்ட்டா பார்ப்போம். எடுத்துக்காட்டா இந்த அல்கீன் எடுத்துக்கோங்க. இந்த அல்கீன் வந்து முதல்ல நம்மளோட கிரெப்ஸ் கேட்டலிஸ்ட் கூட வினைபுரியுது. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்க இருக்கக்கூடிய எல்லா லிகாண்டையும் நம்ம சிம்பிளா எல்என் அப்படின்னு குறிச்சுக்கலாம். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இந்த வினையில நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ரீஜியோ கெமிஸ்ட்ரிய கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் பொசிஷன் ஆஃப் அல்கீன் வந்து இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் பொசிஷன தான் தாக்கும். ஸோ அப்படி தாக்கும் பொழுது முதல்ல இது தாக்குது. இதைத் தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மெட்டல் சென்டர் வந்து இங்க இருக்கக்கூடிய இன்னர் பொசிஷன் ஆஃப் அல்கீன வந்து தாக்குது. சரிங்களா? ஸோ இதனோட முடிவுல உங்களுக்கு என்ன நடக்கும்? 2+2 சைக்ளோஅடிஷன் நடக்கும். 2+2 சைக்ளோஅடிஷன் ஆகி உங்களுக்கு 4 மெம்பர் ரிங் வந்து உருவாகும். அதன் பிறகு என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்ரோ 2+2 சைக்ளோஅடிஷன் வந்து நடக்குது. இப்ப எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய பாண்ட் உடைஞ்சு எலக்ட்ரான்கள் இங்க வருது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் மூவ் ஆகி இங்க போகுது. இதனோட முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு புதிதாக ருத்தீனியம் கார்பீன் வந்து உருவாகுது. அதைத் தொடர்ந்து ஸ்டைரின் வந்து வெளித்தள்ளப்படுது. சரிங்களா? அதன் பிறகு என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மறுபடியும் 2+2 சைக்ளோ அடிஷன் வந்து நடக்குது. இப்ப எப்படி நடக்குது? இன்ட்ரா மாலிகுலரா நடக்குது. ஸோ இங்க இருந்த எலக்ட்ரான்கள் இங்க தாக்குது. அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இங்க தாக்குது. ஸோ இதனோட முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 மெம்பர்டு ரிங் வந்து உங்களுக்கு உருவாகுது. அதன் பிறகு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அகைன் ரெட்ரோ 2+2 சைக்ளோடிஷன் வந்து நடக்குது. இந்த எலக்ட்ரான்கள் இங்க வருது. இந்த எலக்ட்ரான்கள் இங்க போகுது. ஸோ இதனோட முடிவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சைக்ளைஸ்டு ப்ராடக்ட் அதனுடன் சேர்ந்து உங்களுக்கு ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து உருவாகுது. இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் தான் உங்களுக்கு ஃபர்தரா கேட்டலிட்டிக் சைக்கிள்குள்ள போகும். ஸோ முதல்ல வந்து என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ப்ரீ கேட்டலிஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேஷன் இதுதான் முதல் படியில நடக்கும். சரிங்களா? இப்ப பார்ப்போம். ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்துருச்சு. இந்த ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் இப்ப இன்னொரு மாலிக்யூல் கூட வினைபுரிய போகுது. எப்படின்னு பாருங்க. ஸோ நம்ம இந்த முதல் படியில என்ன ரீஜியோ கெமிஸ்ட்ரி ஃபாலோ பண்ணோமோ, அதே ரீஜியோ கெமிஸ்ட்ரி தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த டெர்மினல் பொசிஷன் வந்து இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் பொசிஷன தாக்குது. அதே வேளையில இந்த மெட்டல் சென்டர் வந்து இங்க இருக்கக்கூடிய பொசிஷன தாக்குது. இதனோட முடிவுல உங்களுக்கு என்ன நடக்கும்? 2+2 சைக்ளோடிஷன் ஆகி உங்களுக்கு 4 மெம்பர் ரிங் வரும். இதைத் தொடர்ந்து ரெட்ரோ 2+2 சைக்ளோடிஷன் ஆகும். அதனை தொடர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எத்திலீன் பை ப்ராடக்ட் கிடைக்கும். அதனுடன் சேர்ந்து உங்களுக்கு ருத்தீனியம் கார்பீன் வந்து புதிதாக உருவாகும். இதன் பிறகு இன்ட்ரா மாலிகுலர் 2+2 சைக்ளோடிஷன் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இதனைத் தொடர்ந்து அகைன் ரெட்ரோ 2+2 சைக்ளோடிஷன் நடந்து உங்களுக்கு இந்த சைக்ளைஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும். அதனுடன் சேர்ந்து உங்களுக்கு அகைன்
ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகும். ஸோ இந்த வகையில ரிங் க்ளோசிங் மெட்டாதெசிஸ் மூலமா நம்ம சைக்ளைஸ்டு ப்ராடக்ட்ட வந்து நம்ம பெறலாம். சரி, நம்ம வினைக்கு வருவோம். நம்ம வினையில என்ன பயன்படுத்தியிருக்காங்க? கிரெப்ஸ் 2 கேட்டலிஸ்ட் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப பயன்படுத்தும்போது என்ன நடக்கும்? உங்களுக்கு ரிங் க்ளோசிங் ஆகி ஒரு எத்திலீன் மாலிக்யூல் வெளித்தள்ளப்படும். வெளித்தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு புதிதாக கிடைக்கும். சரிங்களா? இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு அடுத்த படியில லித்தியம் போரோஹைட்ரேட் கூட வினைபுரிகிறது. சரிங்களா? ஸோ லித்தியம் போரோஹைட்ரேட் வந்து இங்க வந்து ரிடியூசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. பாருங்க, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரைட் அயான் வந்து இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் கார்பன வந்து தாக்கும். பாருங்க எப்படின்னு சொல்லி. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரைட் அயான் வந்து கார்பனைல் கார்பன தாக்குது. இதைத் தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் ஆக்ஸிஜனை நோக்கி நகருது. அப்படி நகரும் பொழுது உங்களுக்கு இது மாரி டெட்ராஹெட்ரல் இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இப்ப பாருங்க, நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க வருது. இதைத் தொடர்ந்து இந்த இவான்ஸ் ஆக்ஸிலரி யூனிட் வந்து வெளித்தள்ளப்படுது. சரிங்களா? அப்படி வெளித்தள்ளப்பட்டுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆல்டிகைடு இன்டர்மீடியேட் வந்து உருவாகும். இன்டர்மீடியேட் வந்து உங்களுக்கு லித்தியம் போரோஹைட்ரேட் கூட வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது என்ன கிடைக்கும் உங்களுக்கு? கரஸ்பாண்டிங் ஆல்கஹால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி, இது வந்து Pங்கிற ப்ராடக்ட், இது வந்து Qங்கிற ப்ராடக்ட். இங்க எது சரியானதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் பேப்பர பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தோம் அப்படின்னா, ஏ அண்ட் பி 2லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Pங்கிற ஆன்சர் வந்து குடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில பார்க்கும் பொழுது, நம்ம சி, டிய வந்து நம்ம ஒமிட் பண்ணிறலாம். அதற்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது Qவ வந்து பார்க்கணும். இங்க Qல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு இந்த இடத்துல பாருங்க. ஸோ இங்க வந்து டேஷ்டு பாண்டா இருக்கு. அதே வேளையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்சர் ஏ மற்றும் ஆன்சர் பில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி அமைப்பு இல்ல. சரிங்களா? சரி, வாங்க எது சரியான அமைப்புன்னு சொல்லி நம்ம ஆர்எஸ் நாமன்கிளேச்சர வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ முதல்ல வந்து நம்ம நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட்ட வந்து நம்ம எடுத்துக்கிடுவோம். இதுக்கு நம்ம ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் வந்து போடுவோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டருக்கு தான் நம்ம ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்டு பாண்ட் இருக்கு. ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் வந்து உங்களை நோக்கி இருக்கும். ஸோ இதன் அடிப்படையில பார்க்கிறப்ப, இங்க இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து பாருங்க, பக்கத்துல ஆக்ஸிஜன் இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பிரையாரிட்டி குடுப்போம். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அல்கீன் இருக்கு. ஸோ இதனோட பிரையாரிட்டி வந்து 2ஆ இருக்கும். இங்க கார்பன் இருக்கு. இதனோட பிரையாரிட்டி 3ஆ இருக்கும். அப்ப ஹைட்ரஜன் வந்து லீஸ்ட் பிரையாரிட்டி 4. ஸோ இப்ப வந்து என்ன டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்து இருக்கு. அப்ப கிளாக் வைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து ஆர் கான்ஃபிகரேஷன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து உங்களை நோக்கி, அதாவது நம்மை நோக்கி இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆர்ன்னு வர்றத நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இதோட கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இதே இது ஹைட்ரஜன் வந்து பின்புறமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வரக்கூடிய கான்ஃபிகரேஷன நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஹைட்ரஜன் மட்டும் இல்ல, எது லீஸ்ட் பிரையாரிட்டியோ அது எப்பவுமே பேக் சைடுல இருக்கிற மாரி நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, இப்ப அங்க அவங்க குடுத்திருக்க ஆப்ஷன பார்ப்போம். முதல் ஆப்ஷன் பார்ப்போம். இதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அவங்க குடுத்திருக்கிறது. இந்த ஆப்ஷனுக்கு ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் பார்ப்போம். முதல்ல வந்து நம்பரிங் போடுவோம். ஸோ இதான் பிரையாரிட்டி. இதுக்கு தான் அதிகம். 2ண்ட் பிரையாரிட்டி இங்க வரும். 3rd பிரையாரிட்டி இங்க வரும். 4த் பிரையாரிட்டி ஹைட்ரஜனுக்கு போகும். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அகைன் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. பட் இங்க ஹைட்ரஜன் வந்து பின்புறமா இருக்கு. சரிங்களா? அப்ப இங்க வரக்கூடியத நம்ம அப்படியே எடுத்துக்கணும். இதனோட கான்ஃபிகரேஷன் வந்து ஆர். இதன் அடிப்படையில பார்க்கிறப்ப ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு சரியான விடையாக இருக்காது. அடுத்து ஆப்ஷன் பிக்கு போவோம். ஆப்ஷன் பில குடுத்திருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர நீங்க வரைஞ்சுக்கங்க. இப்ப ஆர்எஸ் நாமன்கிளேச்சர் பாருங்க. ஸோ இதனோட இந்த குரூப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 குடுத்துக்கலாம் பிரையாரிட்டி. இந்த அல்கீனுக்கு வந்து நம்பர் 2, இந்த கார்பனுக்கு நம்பர் 3, ஹைட்ரஜனுக்கு நம்பர் 4. கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போகுது. ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா ஆர். பட் இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு உங்களை நோக்கி இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய கான்ஃபிகரேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணணும். இப்ப எஸ். சரிங்களா? இதனோட கான்ஃபிகரேஷன் வந்து எஸ். சரிங்களா? ஸோ இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சபடி பார்த்தோம் அப்படின்னா, இங்க குடுத்திருக்கக்கூடிய ஆப்ஷன்ல மிகச் சரியான விடை வந்து பி தான். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.